வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல பார்ட் 11 சரிங்களா? ஆல்ரெடி பார்ட் 10 வரைக்கும் போட்டிருக்கேன். பார்த்துக்கங்க. இப்போ வந்து பார்ட் 11 வீடியோ. இப்போ வந்து பார்ட் 10ஓட கன்டினியூ தான் வருது. பார்ட் 10ல வந்து என் என் தமிழ் நா என்பதை பிரித்தால் எவ்வாறு வரும் அப்படின்னா, எம் பிளஸ் தமிழ் பிளஸ் நா அப்படின்னு பார்ட் 10 வரைக்கும் வீடியோ போட்டிருப்பேன். சரிங்களா? இப்போ வந்து பார்ட் 11 வீடியோ 49வது கொஸ்டின் பத்தி பார்ப்போம். சரிங்களா? பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையை தேர்வுக. சரிங்களா? அது 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. தமிழர் ஒருவர் கப்பல் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்து கொண்டிருந்தார். திடீரென அவர் உள்ளத்தில் கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்கவிடவில்லை. இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறமாலை காட்டி ஆகிய உதவியுடன் நமது ஆய்வை தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் ராமன் விளைவு எனது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசிலை பெற்று தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சிவம். அதாவது ஒரு பிராக்கெட்டை கொடுத்து, பிராக்கெட்ல வந்து இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா 6 தமிழ் டேர்ம் 6th புக்ல இருக்கு. சரிங்களா? இந்த இதை கொடுத்து அதில் வந்து வினாக்கள் கேட்பாங்க. ஒரு பேராவை கொடுத்து அந்த பேராவில் ஒரு வினாக்கள் கேட்பாங்க. பாருங்க, ராமன் விளைவை கண்டறிந்தவர் யார்? சரிங்களா? சர் சி.வி. ராமன். சரிங்களா? ராமன் விளைவை கண்டறிந்தது யாருன்னா சர் சி.வி. ராமன். அடுத்து பாருங்க, ராமன் ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசு பெற்று தந்த கேள்வி எதுன்னு கேட்டா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? சரிங்களா? இதுதான் அவருக்கு வந்து பெற்று தந்த நோபல் பரிசு. தேசிய அறிவியல் நாள் என்றைக்கு கொண்டாடப்படுகிறது? தேசிய இதுக்கான பதில் அவ்வளவுமே இந்த பிராக்கெட் உள்ளே தான் இருக்கும். சரிங்களா? இந்த பாருங்க, இதான் ராமன் விளைவு. அன்னைக்கு தான் தேசிய அறிவியல் நாள். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. இந்த இருக்கு பாருங்க, பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து தேசிய அறிவியல் நாள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, சர் சி.வி. ராமன் தனது ஆய்வின் முடிவை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1928. சரிங்களா? இந்த பாருங்க, 1928 பாருங்க, ஆய்வின் முடிவில் 1928 வருதா? சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்துட்டு அந்த பேரால இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இந்தியாவில் அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை வென்றவர் யாருன்னா சர் சி.வி. ராமன். அந்த பிராக்கெட்லேயே இருக்கு. சரிங்களா? அந்த பேராலேயே இருக்கு. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எதுன்னு கேட்டா, மாணவர்கள் கால்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இது வந்து தான் சரியான தொடர். சரிங்களா? பிழையற்ற தொடர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுதான் சரியான தொடர். அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இது வந்து ஆப்ஷன் சி தான் சரியான பதில். என் பள்ளி பருவத்தில் பசுமை மர நினைவுகள் நெஞ்சில் எழுகின்றன. பாருங்க, இதான் எப்படி பார்த்தா எழுகின்றன, எழுகிறது, இதெல்லாம் வந்து எங்கள், ஏன், இதெல்லாம் வந்து பார்த்து கரெக்டாக கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிழை திருத்தங்க வந்து கரெக்டான இது வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒருமை பெண்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க. அன்னங்கள் விளையாடும் அகலமான துறைகளை கொண்ட நீர்நிலைகள் உள்ளன. அதாவது இதுல எப்படின்னா உள்ளன, உள்ளது, சரிங்களா? இதெல்லாம் வந்து எங்க எப்படி வருதுன்னு பார்த்துக்கணும். சரிங்களா? விளையாடும் அகலமான துறை, இதான் வந்து ஆப்ஷன் பி தான் இதுல சரியான பதில். அடுத்து பாருங்க, நாளிகேரம். நாளிகேரம்னா என்னது? தென்னை. ரெண்டாவது கோழின்னு என்னது? அரச மரம் தான் கோழி. சாலம் என்னது? ஆச்சாமரம். சாலம்னது ஆச்சாமரம். தாமலம்ங்கிறது பச்சை மரம். தாமலைங்கிறது பச்சை மரம். சரிங்களா? இது பொறுத்துகளை இருக்கு. சொல்லும் பொருளும். தவறான இணையை கண்டறிய. அதாவது கிளைன்னா உறவினர், பேதையர்னா அறிவிச்சவர், போற்றோர்னா பகைவர். சரிங்களா? அளந்தவர்னா கொடையாளர் வராது. சரிங்களா? இதுல வந்து நல்ல கொஸ்டின் முதல்ல பார்த்துக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்கணும். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை கண்டறிங்க போட்டிருக்காங்க. அதனால அளந்தவர்னா இதுல வந்து தவறான பதில். சரிங்களா? சொல் பொருள் பொறுத்துக. சரிங்களா? மைவனம். மைவனம்னா என்னது? மலைநெல். மைவனம்னா என்னது? மலைநெல். ரெண்டாவது முருகு. முருகுன்னா என்னது? தேன். முருகுனா தேனு. மதியம். மதியம்னா என்னது? நிலவு. தூரைனா என்னது? பவளம்.
சரிங்களா? ஓர் இரவும், ஓர் பகலும் சேர்ந்து ஒரு நாள். அதாவது இதுல ஓர், ஓர் எப்படி வருதுன்னு பார்த்துக்கங்க. அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். சரிங்களா? அதாவது உயிரெழுத்துக்கு முன்னாடி ஓர் வரும். உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரும். அத பார்த்து கரெக்ட்டா பார்த்துக்கங்க. சாலவும் நன்று. இது எவ்வகை தொடர்? சாலவும் நன்றுனா அது உரிச்சொற் தொடர். சரிங்களா? சால, தவ, நனி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு உரிச்சொற் தொடர்ன்னு தெரியும். அடுத்து பாருங்க. சரியான தொடரை கண்டுபிடிங்க. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. இதுல தான் சரியான இது. முருகன் சோறு தின்றான். குயவர் பானை செய்தார். அணில் பழம் சாப்பிட்டது. இதெல்லாம் வந்து அணில் எல்லாம் பழம் பொரித்ததுன்னு வரும். அ குயவர் பானை வனைந்தார்ன்னு வரும். முருகன் சோறு சாப்பிட்டான்னு வரும். சரிங்களா? அதாவது பள்ளிக்கு சுவர் எழுப்பப்பட்டது. இதுதான் சரியான தொடர் இதுல. 63ஆம் கொஸ்டின் பாருங்க. அதே மாரி தான் சரியான தொடர் இது. மையோ மரகதமோ மறிக்கடலோ மலை முகிலோ. இதுல வந்து எப்படின்னா சென்டென்ஸ் வந்து மாறி மாறி கிடக்கு. சரிங்களா? மாறி மாறி கிடக்கு. இதுல வந்து எது கரெக்ட்டா இருக்குன்னு பார்த்து இதான் கரெக்ட்டா இருக்கு. ஆப்ஷன் சி தான் இதுல சரியான பதில். ராமாயண பாட்டுல இது வரும். சரிங்களா? ராமாயண பாட்டுல இந்த மையோ மரகதமோ மறிக்கடலோன்ட்டு அதாவது கம்பராமாயணம். கம்பராமாயணத்துல இது வரும். பழம் என்பதன் கூட்டப் பெயர் என்ற பழக்குலை. இதுதான் கரெக்டான இது. பின்வரும் சொற்களில் சரியான கூட்டுப் பெயரை தெரிக. சரி, கல், குவியல். சரிங்களா? அது பாருங்க. இதுக்கு ஆல்ரெடி இதுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் நடத்த சொல்லி ஆல்ரெடி இந்த இது சம்மந்தமா வந்திருக்கு. கல், குவியல். சரிங்களா? அதாவது ரிப்பீட்டட் கொஸ்டின் திரும்ப திரும்ப வருது. நம்ம இப்ப இப்ப கொஸ்டின் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 7, 8 கொஸ்டின் போட்டாச்சு. அந்த கொஸ்டின்ல வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு. நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்மள வந்து கல், குவியல் அப்படின்னு போட்டுருவோம். சரிங்களா? இது வந்து கட்குவியல். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். இஸ்மத் சன்னியாசி என்ற சொல் வந்து எந்த மொழிக்கு உரியதுன்னு கேட்டா, இஸ்மத் சன்னியாசின்னு பாரசீக மொழி. சரிங்களா? பாரசீக மொழி. இஸ்மத் சன்னியாசிங்கிறது ஒரு பாரசீக மொழி. அடுத்து பாருங்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. கம்பர் எழுதிய நூல்களில் ஒன்று. கம்பர் எழுதிய நூல்களில் வந்து சடகோபர் அந்தாதி. சரிங்களா? குண்டம் என்பதை எதை குறிக்குங்கிட்ட குளிக்கும் நீர்நிலை தான் குண்டம். குளிப்பதற்கு ஏற்ற நீர்நிலைன்னு கேட்டா அது குண்டம். சரிங்களா? அதாவது பொருந்தாத இணையை தேர்வு செய்க. அதாவது கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நல்லா அதாவது சரியில்ல கேட்டிருக்கானா, தவறுல கேட்டிருக்கானா கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. இதுல வந்து பொருந்தாத இணை. பொருந்தாத இணைன்னா அது வந்து தவறான இது. மல்லெடுத்தன்னா வலிமை பெற்ற. இது வந்து தவறான பதில். தவறான இது. இதான் இதுல கரெக்ட்டா. சமர்னா போர் கரெக்ட் தான். எக்களிப்புனா பெருமகிழ்ச்சி. நல்குன்னா தரும். மல்லெடுத்தங்கிறது வலிமையற்ற அப்படிங்கிறது தவறான பதில். நம்மள்ட்ட வந்து பொருந்தாத இணை தான் கேட்டிருக்காங்க. அதனால மல்லெடுத்தங்கிறது இதுல வந்து சரியான பதில். கலைச்சொல் அறிதல். சரிங்களா? 70வது கொஸ்டின். ரிசிப்ரோசிட்டி. சரிங்களா? ரிசிப்ரோசிட்டினா ஒப்புரவு நெறி. கொடுக்கப்பட்டுள்ள கலைச்சொல்லில் பொருளிலிருந்து சரியான விடையை தேர்வு செய்க. இதுல ஈக்வஸ்ட்ரைன். ஈக்வஸ்ட்ரைன்னா குதிரை ஏற்றம். சரிங்களா? குதிரை ஏற்றம். அடுத்து பாருங்க. ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்பட்ட 100 செயல்களை நினைவில் கொண்டு விடையளித்தல் சதாவதனம் என்று பொருள். இதுல வந்து கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. சதம் என்றால் 100 என்று பொருள். சரிங்களா? இது வந்து சரியான பதில். இதுல வந்து நம்ம வந்து 10th புக்ல இது இருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க. கட்டுரை படித்தான். வேற்றுமை தொடர். அதாவது கட்டுரை படித்தான்ங்கிறது வேற்றுமை தொடர். அதாவது ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு. இது கரெக்ட் தான். வேற்றுமை தொடர். ஐ என்னும் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வந்து பொருளை உணர்த்துகிறது. இதுன்னு வேற்றுமை தொடர். அதாவது ஐ வந்து வெளிப்படையா வராம இருந்தா அது வேற்றுமை தொகை. சரிங்களா? அது பார்த்துக்கங்க. 2ஆம் வேற்றுமை தொகை. இது வந்து கட்டுரையை ஐ வந்து வெளிப்படையா வந்திருக்கு. அதனால் வேற்றுமை தொடர். தொடர்ங்கிறது வெளிப்படையா வரும். தொகைங்கிறது மறைஞ்சு வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க. கூற்று காரணம் சரியா என ஆய்க. அதாவது இப்புவியில் படைப்பில் கடவுள் போன்ற ஒருவர் பின்னணியில் இருந்தார் என்பதை ஸ்டீபன் காக்கின்ஸ் மறுத்தார். கரெக்ட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீபன் காக்கின்ஸ் மறுத்திருப்பாரு. ஸ்டீபன் காக்கின்ஸ் இப்பேரண்டம் பெருவெடிப்பினால் உருவானதே என்பதை கணிதவியல் அடிப்படையில் விளக்கினார். சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா கூற்று காரணம் ரெண்டும் சரிதான். இருபொருள் தருக. ஓடு. ஓடுனானது ஓடுதல் பிளஸ் வந்து மேற்கூரை. ரெண்டும் வந்து ஒரு சரியான பதில்.
அடுத்து பாருங்க, இருபொருள் தருக. நகை. நகை என்னது? சிரிப்பு, அணிகலன். 2மே நகையில வருது. வன்மை. வன்மைன்னானது வலிமை அல்லது ஈகை. 2ம் ஒண்ணு தான். சரிங்களா? வன்மைன்னா ஈகை, வலிமை 2ம் ஒண்ணு தான். அடுத்து 78ஆம் கொஸ்டின். சரிங்களா? அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. மலை. அதாவது மரம் வளர்ப்போம். இதில் எப்படின்னா, மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். இதுதான் சரியான இது. அடைப்புக்குள் உள்ள சொற்களை சரியான தொடரோடு சேர்க்க வேண்டும். ஆசிய ஜோதி. புத்தரோட வாழ்க்கை வரலாறை கூறும் நூல் கேட்டா அது ஆசிய ஜோதி தான். சரிங்களா? புத்தரோட வாழ்க்கை வரலாறு நூல்னு கேட்டா வாழ்க்கை வரலாறு ஆசிய ஜோதி. இது வந்து கவிமணிங்கிற பாடத்துல வரும். கவிமணியோட பாடல்கள்ல இந்த இது வரும். கீழ்காணும் தொடர்களை இணைக்கும் சரியான இணைப்பு சொல்லை தருக. தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதை பாருங்க, தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி அவசியம். இதான் அது சரியான இணைப்பு. சரிங்களா? ஏனெனில் இந்த வார்த்தையை பார்த்துக்கங்க, எந்த இடத்துல என்ன வரும்? ஆகையால் இதெல்லாம் வராது. ஆகையால், ஆனால், அதுபோல் இதெல்லாம் வராது. ஏனெனில் அதாவது இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு பார்க்க தான் நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? ஏன்னா இலக்கணம் எல்லாம் இப்படி தான் வருவாங்க. சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க. நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். டேஸ் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமடைகிறது. சரிங்களா? அதனால் இயற்கை சமநிலையிலிருந்து மாறி புவி வெப்பமயமாகிறது. அடுத்து பாருங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்த. திருவள்ளுவர் திருக்குறளை டேஸ் இயற்றினார். அதாவது எவ்வாறு இயற்றினார். அந்த கொஸ்டின் எப்படின்னா, திருவள்ளுவர் திருக்குறளை யாருன்னு போட முடியாது. ஏன்னா திருவள்ளுவர்னு வந்துட்டு அதிலே திருவள்ளுவர் திருக்குறள்னு வந்துட்டு எதையும் போட முடியாது, எதுவும் போட முடியாது. எவ்வாறு தான் சரியான பதில். பாருங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பழம், வேர் ஆகியவற்றின் இயல்பு எப்படின்னா, இயல்புகள் யாவை. பழம், வேறு ஆகியவற்றின் இயல்புகள் யாவை. 84வது கொஸ்டின் பாருங்க, சரியான வினாச்சொல்லை தேர்ந்து. நெல்லையப்பர் கோயில் எங்கு உள்ளது. சரிங்களா? அந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல எங்குன்னு வரணும். அடுத்து 85ஆம் கொஸ்டின், பொருத்தமான காலத்தை இட்டு நிரப்புக. அதாவது அதே மாதிரி தான், முதலமைச்சர் நேற்று கோவை வந்தார்னு வருதும். ஸோ கோவை வந்தார். நேற்று தான் அது இறந்த காலம் முடிஞ்சிட்டு, அப்போ வந்தார் தான் கரெக்டு. சரி, வருகின்றார்னு வராது. ஏன்னா அது வந்து நிகழ்காலம் கிடையாது, அது இறந்த காலம். வந்தார். பொருத்தமான காலம் அமைதல். சரியான தொடரை தெரிஞ்சுக. மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் மரபியலில் குறிப்பிட்டுள்ளார். சரிங்களா? இது இறந்த காலம். ஆமாம், இதுதான் கரெக்டான. ஏன்னா நடந்து முடிஞ்சிட்டுல, அப்போ இறந்த காலம் தான் தானே. சரிங்களா? மற்றதெல்லாம் வந்து தவறாக இருக்குது, பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு டைம் வேணால் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார். இது காலத்தை கண்டுபிடினா, இது வந்து தலைமை ஆசிரியர் தேசிய கொடியை ஏற்றினார்ங்கிறது முடிஞ்சிட்டு. சரிங்களா? அப்போ அதுவும் இறந்த காலம்தான். பின்வரும் சொற்களை இணைத்து கொடுக்கப்பட்டுள்ள சரியான விடையை தேர்வு செய்க. நீதி, கோல், விண், நூல், கண், மீன், எழுது. சரிங்களா? இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல ஒவ்வொரு பாடத்துக்கு பின்னாடி மொழித்திறன் பயிற்சியில் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அதை நல்லா பார்த்துக்கோங்க. நீதி, நூல், விண், மீன், எழுதுகோல், இதான் வந்து சரியான இது பொருந்தது. அடுத்து பாருங்க, சொற்களை இணைத்து புதிய சொல்லை உருவாக்க. குருவி கூடு. சரிங்களா? குருவி கூடு தான் சரியான பதில் இல்லை. அடுத்து பாருங்க, 90வது கொஸ்டின், கீழ்கண்ட எழுத்து வழக்கு சொல்லை தேர்ந்தெடுக்க. காகம் வந்து எழுத்து வழக்குனா காகம் கரையும். இதுதான் எழுத்து வழக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்க, 91வது கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சொல்லை பொறுத்துக. விளைச்சல். விளைச்சல்ன்ட்டு நம்ம நார்மலாக பேசுவோம். ஆனால் வந்து எழுத்து வழக்கில் விளைச்சல். பிடிவாதம் அப்படிமோ, பிடிவாதம். சரிங்களா? வேலைங்கிறது விலை. அம்மாவாசைங்கிறது என்னது? எழுத்து வழக்கில் அம்மாவாசை அப்படின்னு வரணும். சரிங்களா? அடுத்த பின்வரும் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிய. இது பாருங்க, பேச்சு வழக்கு அல்லாத தொடர் என்னானது? எழுத்து வழக்கு தான் கேட்காங்க. அவன் இப்போது உயரமாக வளர்ந்து விட்டான். இதான் வந்து எழுத்து வழக்கு. சொற்களை கூட்டு பேர் எதுக. அதாவது சோழ கொல்லை இதான் சரியான வார்த்தை. அடுத்து பாருங்க, நிறுத்தக்குறி அறிக. எது சரியானது? அதாவது நிறுத்தக்குறி இது அடிக்கடி கொஸ்டின் கேட்கலாம், பார்த்துக்கங்க. முத்தமிழ் வந்து இயல் இசை நாடகம். நான் என்ன அதாவது அடிக்கடி கொஸ்டின் கேட்காங்கிறதெல்லாம் நீங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கணும். எக்ஸாம் காலில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது வருமா அது வருமான்ட்டு நம்ம தவறான பதிலை கிளிக் பண்ணிடுவோம். அங்கே வெளியே வந்து ஐயோ போச்சா 1 மார்க் போச்சேன்னு வருத்தப்படுவோம்.
இந்த ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு வந்து கேட்குற எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியம். அரை மார்க்கில் கூட சிலவங்களுக்கு கவுன்சிலிங் வராமல் போயிருக்கு. அதனால கொஷினை வந்து நல்லா பார்த்துக்கங்க. சரிங்களா? சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பின்வரும் வந்து எது மறு பேருன்னு கேட்டால் கோவை. கோவை தான் சரியான. அதாவது கோயம்புத்தூரோட இது கோவை. இதுதான் கரெக்டாக இருக்கு. ஊர் பெயர்கள் மறுவை எழுதுக. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. சரிங்களா? திருச்சிராப்பள்ளிக்கு வந்து திருச்சி தான் கரெக்டான மறு பேர். தமிழக முதல்வர் மயிலை சுற்றுப்பயணம் சென்றார். இது இத்தொடர்ந்து மயிலை என்பது மயிலாப்பூர். சரிங்களா? மயிலைங்கிறது மயிலாப்பூர். அடுத்து பாருங்க, மெய்நிகர் உதவியாளர் நாம் கேட்பதை புரோசரில் தேடும். இது புரோசர் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். புரோசர் அப்படின்னா இது வந்து உளவி. உலாவி. உலாவி தான் புரோசர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6th தமிழ் புக்கில் அழகாக கொடுத்துருக்கான். நாக்கிற்கு 4 ஆதார ருசிகள் தாம் தெரியும். இத்தொடர் ருசி என்னும் ருசி என்னது? சுவை, டேஸ்ட். இதுதான் சொல்றாங்க. டெரக்கோட்டா என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் செய்தி கேட்டா டெரக்கோட்டான்னா சுடுமண் சிற்பம். சரிங்களா? பாருங்க, 100 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின் முடிஞ்சிட்டு இன்னும் அடுத்து வந்து ஜிகே கொஸ்டின்லாம் இருக்கு. அது அடுத்தடுத்து நான் வீடியோ போடுவேன். ஜிகே கொஸ்டின் ஒரு தமிழ் கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட லெவலில் முடிஞ்சோன்னா அடுத்து ஜிகே கொஸ்டின் எல்லாம் வரும். சரிங்களா? ஜிகே கொஸ்டின் வரும். அது மேக்ஸ் கொஸ்டினும் அதே மாரி நான் வீடியோ போடுறேன். எக்ஸாம் வந்து நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அதனால நீங்க வந்து ஸ்கூல் புக்கை படித்தாலும் இதை வந்து அப்பப்போ பார்த்துக்கங்க. நம்மளுக்கு அப்பதான் நம்ம ஏதோ கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்க சொல்ல தான் நம்மளுக்கு இப்படி கொஸ்டின் கேட்கான அப்படி கொஸ்டின் கேட்கான நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். உங்களுக்கு வந்து ரிப்பீட்டட் கொஸ்டினாகவும் 20லேருந்து 30 கொஸ்டின் வரும், கட்டாயம் வரும். அப்போ வந்து நம்ம டக்குன்ட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோ நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.